வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக அரசின் மது விற்பனையை தனியாரிடம் வழங்குவது குறித்து அதிகாரிகள் தரப்பில் முதல்கட்ட பேச்சு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். அதன்படி 717 மதுக்கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் மது விற்பனையை தனியார் மயமாக்க உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர்களுக்கு மாஜிஸ்ட்ரேட் அதிகாரம் வழங்கி நன்னடத்தைக்குரிய ஜாமீன் உத்தரவாதம் பெறும் வகையில் பிறப்பித்த அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடையை நீட்டித்துள்ளது. மாநகராட்சிகள், நகராட்சிகளில் நகரமைப்பு திட்ட அதிகாரிகள் உட்பட அனைவரும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு பின் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு தனியாக அமைச்சர் இல்லாமல் அத்துறையை முதலமைச்சர் விஜய் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். திமுக ஆட்சியில் இருந்த அத்துறையின் செயலர், மாநகராட்சி கமிஷனர்கள், நகராட்சி கமிஷனர்கள், நகரமைப்பு திட்ட அலுவலர்கள் உள்ளிட்ட பெரும்பாலானோர் மாற்றப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய முதல்வர் விஜய் அதில் பங்கேற்ற அதிகாரிகளிடம், நீங்கள் அனைவரும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படலாம். உங்களுக்கு தாவேக தரப்பில் எவ்வித அரசியல் தலையீடும் இருக்காது. அவ்வாறு இருந்தால் நேரடியாக துறை செயலர் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்தலாம். அமைச்சர் ஆளும் கட்சியினருக்காக விதியை மீறி வளைந்து கொடுக்க வேண்டாம். இதை மீறி அதிகாரிகள் தவறு செய்தது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறுகையில், நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகளில் யார் யார் கமிஷன் பெறக்கூடியவர்கள் என்ற பட்டியல் சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் பணியிட மாறுதல் விரைவில் நடக்கும் என்று கூறியுள்ளனர். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிரத்யேகமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் 354 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளார். இதன் வாயிலாக ரோந்து பணிக்கு 316 4 சக்கர வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள், 49 ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இப்படைக்கு டிஜிபி அலுவலகத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. புதிதாக 2545 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு விரைவில் போலீஸ் தேர்வு செய்யப்படுவர். மாநிலம் முழுவதும் சப் டிவிஷன் வாயிலாக 270 கண்காணிப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 70 குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவைப்பட்டால் இக்குழுவினருக்கு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வழங்கப்படும் என்றும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி போலீசார் வழக்கு பதிவு, புலன் விசாரணை போன்ற பணிகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் மாநிலம் முழுவதும் பெண்கள் அதிகம் பணிபுரியும் மென்பொருள் நிறுவனங்கள் மற்றும் பேருந்து, ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள் என எல்லா இடங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடுவர். நாங்கள் குற்றம் செய்த நபர்களை பிடித்து சட்டம் ஒழுங்கு மற்றும் மகளிர் காவல் நிலையங்களில் ஒப்படைப்போம். தற்போது அவசர போலீஸ் எண் 100 மற்றும் 112 வாயிலாக பெண்களிடம் இருந்து தகவல்களை பெற்று வருகிறோம். இனி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ள உதவி எண்கள் அறிவிக்கப்படும். காவலன் உதவி செயலியிலும் அதற்கான வசதி செய்து தரப்படும் என்றும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் பொறுப்பு டிஜிபி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். திருப்புவனம் அரசு பெண்கள் பள்ளியில் மானாமதுரை தாவேக எம்எல்ஏ இளங்கோவன் தனது மகளை 6ஆம் வகுப்பில் சேர்த்துள்ளார். திருப்புவனம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இளங்கோவன் மனைவியுடன் சென்று தனது மகளை 6ஆம் வகுப்பில் சேர்த்துவிட்டு தலைமை ஆசிரியை இந்திராவிடம் பள்ளிக்கான தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். உள்ளாட்சி தேர்தலில் தாவேக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்து மதிமுக பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சியின் முதன்மை செயலர் துரை வைகோ எம்பி கூறியுள்ளார். தமிழக அரசு மின்வெட்டுக்கான பிரச்சனைகளை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும் என்றும், அரசு கேபிளில் இருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற செயல்கள் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில் இருந்து இன்னும் மதிமுக வெளியேறவில்லை. ஒரு கட்சியின் உறுப்பினர் ராஜினாமா செய்து மற்றொரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அக்கட்சி சின்னத்தில் போட்டியிடுவது துரதிருஷ்டவசமானது. அதைத்தான் மனவேதனை என கூறினேன். திமுக கூட்டணியில் இருந்தது தவறு என கூறியது இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேக கூட்டணியில் இணைவது குறித்து ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடக்கும் மதிமுக பொதுக்குழுவில் விவாதித்து முடிவெடுக்கப்படும். தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் இருந்த போதைப் பொருள் நடமாட்டம் தற்போதைய ஆட்சியிலும் தொடர்கிறது. அரசு சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கியதை வரவேற்கிறேன் என்றும் துரை வைகோ கூறியுள்ளார்.
தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளுக்கு தலைமை செயலர் அந்தஸ்து வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் 1995ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரிகளான சித்திக், ஜெயா, செந்தில்குமார், சந்தியா வேணுகோபால் சர்மா, உதயச்சந்திரன், ஹிதேஷ்குமார் மக்வானா, சந்திரமோகன் ஆகியோருக்கு தலைமை செயலர் அந்தஸ்து பதவி உயர்வு வழங்கி கடந்த டிசம்பரில் அரசாணை வெளியிடப்பட்டது. பதவி உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசாணையை எதிர்த்து சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் மத்திய அரசின் ஒப்புதல் பெறாமல் 7 IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி அரசாணை பிறப்பித்திருக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி, நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு அரசு பணி தொடர்பான விவகாரங்களில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதால் வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.